தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வெளியிட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் போன்ற பிரச்சாரத்தை திமுக, அதிமுக தொடங்கி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி பேரணி என்ற ஒரு பிரச்சாரத்தை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியும் தற்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அதாவது ஒரு தொலைபேசி எண்ணிலிருந்து 5 உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த செயலி தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சாரத்தை தொடங்கி இன்னும் சில காலங்களில் சுற்றுப்பயணத்தையும் தொடங்க இருக்கிறார். அடுத்த மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்ற பிறகு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த பிரச்சாரம் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு செயலியை தொடங்க இருக்கிறது. அதாவது 2 கோடி உறுப்பினர்களை இலக்காக கொண்டு இந்த செயலி தொடங்க இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நிர்வாகிகளுக்கான ஒரு செயலியாக இது இருக்கும். அதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு செயலியாக இது வடிவமைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கெடுத்து ஒரு குடும்பத்தினருக்கு, அதாவது 5 பேரை கட்சியில் இணைத்து அந்த உறுப்பினர் அட்டையையும் தற்பொழுது வழங்கியிருக்கிறார். இந்த செயலியை முதல்ல கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருடைய மொபைல் இன்ஸ்டால் செய்து வைத்ததாகவும் உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். கட்சியினுடைய தலைவர் நேரடியாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை இந்த செயலி மூலம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பேச முடியும் என்றும் கூறப்படுகிறது. பொதுச் செயலாளர் இந்த பூத் கமிட்டி தொடர்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நேற்றிலிருந்து டெமோவாக உறுப்பினர்களுக்கு ஏறத்தாழ 2-3 நாட்களாக இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது விஜய் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இன்னிலேருந்து அவரை என்னோட தலைவரை நான் ஏற்றுக்கிறேன். என் பையன் ரசிகராக இருக்கிறான். நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவராக, இந்த கட்சியோட தலைவராக உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா. இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். நன்றி. முதல் அமர்வு நிறைவு செய்து அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம். அந்த குடும்பத்தாருக்கும் தலைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வெளியிட்ட தவிக தலைவர் விஜய். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. நிர்வாகிகளிடம் விஜய் நேரடியாக பேசும் வகையில் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். வணக்கம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை விஜய் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். குடும்பமாக பொதுமக்கள் கட்சியின் உறுப்பினராக இணைப்பது தொடர்பாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வினாடிக்கு 18,000 பேர் வரை இணையக்கூடிய வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் மற்றும் பொது இடங்களில் QR கோட் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கைகளை விளக்குவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் பணி உள்ளிட்ட இந்த இயக்கம் மூலம் அனைத்து பிரச்சார பணிகளையும் மேற்கொள்ள இருக்கின்றனர். பிரச்சார இயக்கத்திற்கான பெயரை வெளியிட்ட பின் கட்சித் தலைவர் புதிய செயலியையும் வெளியிட்டிருக்கிறார். புதிய செயலியில ஒரு தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி 5 கட்சி உறுப்பினர்களை இணைக்க முடியும். பொதுமக்கள் கட்சியில் உறுப்பினராக இந்த ஒரு OTPயும் கேட்காது. அதாவது வழக்கமாக கட்சியில் இணைவது தொடர்பாக பிற கட்சிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய செயலில் OTP கேட்கும். QR கோடுக்கு கூட தற்பொழுது நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக உறுப்பினர்கள், அதாவது நிர்வாகிகளுக்கு OTP கேட்கும். ஆனால் கட்சியில் சேரக்கூடிய மற்ற நபர்களுக்கு இந்த OTP கேட்காத வகையிலே இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் பிரச்சாரத்தை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாகவே இந்த பிரச்சாரத்தை தொடங்கி 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கும் பணிக்கான இந்த செயலி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக வெப்சைட் மூலமாக நிர்வாகிகள் 1 கோடி நிர்வாகிகள் எட்டியிருப்பதாகவும் 2ஆம் கட்டமாக 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இலக்கை இந்த ஆப் மூலமாக உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான செயலியை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.